முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே அப்படின்னு எழுதியிருக்கிறது. அப்படியானால் ஒரு மனிதன் தன்னை தானே எப்படி மோசம் போக்குகிறான்? பழைய நாட்களில் நடந்த அந்த பாவமான இச்சை தனக்குள் வரும்போது அவன் தன்னை தானே மோசம் போக்கி விடுகிறான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பழைய நாட்களின் பாவங்களை சாத்தான் தூண்டும் போது நாம் அவைகளை இயேசுவின் நாமத்தினாலே வசனத்தை வச்சு அதட்டணும். ஏன்னா புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு நாம் ஞானஸ்தானத்திலே அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்போ ஞானஸ்தானம் பெற்ற போது பழைய மனுஷனை சாவடிச்சு நம்ம அடக்கம் பண்ணிட்டோம். அப்படி இருக்கும்போது அந்த பின்னான எண்ணங்களை நான் நீங்களும் சாத்தம் கொண்டு வருவான், தூண்டுவான். பழைய நாட்களை பற்றியா அந்த பழைய நாட்களின் பாவம் நம்மளை என்ன பண்ணுமா? மோசம் போக்கிவிடும். பழைய நாட்களின் நடக்கைகள் நம்மை மோசம் போக்கிவிடும். ஆகையினால பழைய நாட்களின் காரியங்கள் ஞாபகம் வரும்போது இயேசுவின் நாமத்தினாலே அதை சிறைப்படுத்த வேண்டும். ஏன்னா வேதம் என்ன சொல்லுது? பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடி இலக்கை நோக்கி தோணும். ஸோ பின்னானதெல்லாம் மறந்து தான் போகணும். ஆண்டோடைய வருகைக்கு காத்திருக்கிற நானும் நீங்களும் பின்னானவர்களை மறந்து தான் போகணும். பழைய நாட்களின் பாவங்களை, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் பழைய நாட்கள் எகிப்திலே சாப்பிட்ட மண் கொண்டிகாய் நினைக்கிறோம், கீரை நினைக்கிறோம், இப்படியெல்லாம் நினச்சி அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. கறி வேணும்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் அது நிமித்தமாக அவங்க செத்து போனாங்க. அதோடு மாத்திரமில்லை, அகோலாள் என்று சொல்லப்பட்ட சமாரியா எகிப்திலே தான் வேசித்தனம் பண்ணின நாட்களை நினைத்து, இப்ப இருக்கிறது கானான்ல, ஆனால் அவளோ இப்ப என்ன பண்றான்? எகிப்திலே வேசித்தனம் பண்ணினதை நினைத்து அதிலே அதிகரித்து போனாள். அருமையானவர்களே, லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஓடிக்கிட்டே இரு, நிற்காத, திரும்பி பார்க்காத, மலைக்கு நேரம் போ அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இவளோ பின்னிட்டு பார்த்து 31 நாள். நீங்களோ நானோ பழைய நாட்களின் பாவங்களை சாத்தான் நமக்குடைய உள்ளத்திலே எண்ணத்தை கொண்டு வந்து அந்த காரியத்துக்கு போகும்படியாய் வாஞ்சிப்பான். நீங்களோ நானோ பின்னார்களை மறந்து முன்னார்களை நாடி ஓடணும். பழச மறந்துடணும். மறந்தா கூட சாத்தான பண்ணுவான், முன்னால் இப்படி பண்ண பத்தியா, அப்படி பண்ண பத்தியா அப்படின்னு சொல்லி பழைய நாட்களின் காரியங்களை ஞாபகப்படுத்துவான். எதுக்கு? அதில் நம்ம சிக்கி தேவனை விட்டு விலகுவதற்காக அப்படி பண்ணுவான். ஆனால் நீங்களும் நானும் பழைய பாவங்கள் வருகையில் அதை என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக சிறைப்படுத்திடணும்.